Hi students, today we are going to discuss about the topic on operations research. Its a subtopic is information theory. Subtopic is information theory. In this PowerPoint presentation, we have the contents on coding and transmitting information, entropy. What is meant by entropy and its what are the characteristics we have to define, and then information theory and statistics, and last information theory and machine learning. Okay, first one, the doubt is what is coding. We keep coding at all the time, which is the crucial requirement for coding. Source and receiver agree on the key. அதாவது இப்போ இன்டேக் ஒருத்தவங்க எடுக்கிறாங்க வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து கோடிங் டீகோடிங்னு ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் கையில் வாட்ஸ்அப் வச்சுருப்பீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா கோடிங் டீகோடிங் இருக்கும். இப்போ அதாவது என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் அந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்கிரிப்டா நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் அவங்களுக்கு போகுது பார்த்தீங்களா, அது வந்து ரிசீவர். சோர்ஸ்னா எதில் இருந்து போகுதோ, இப்போ நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் தான் சோர்ஸ். ரிசீவர்னா யாருக்கு போய் சேருதோ அவங்க தான் ரிசீவர். அதான் ஸோ crucial requirement for coding is source and its receiver. For example, மாடர்ன் கோடிங்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெலிகிராஃப், ரேடியோ நீங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேசிக்காக என்ன எடுத்துக்கலாம், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி என்னென்ன நியூ மாடர்ன் கோடிங்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட், ஷெனான்ஸ் கிரேட்னஸ் அதை பார்க்கணும். என்னன்னா ஃபைண்டிங் எ சொல்யூஷன் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம். நம்பர் ஒன் என்ன, ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதோடைய ஸ்பெசிஃபிக் சொல்யூஷன் என்ன அப்படின்றத பார்க்கணும். பை ஒர்க்கிங், எதை வச்சு பார்க்கணும்னா பை ஒர்க்கிங் ஆன் த ஜென்ரல் ப்ராப்ளம். நேம்லி, how does one quantify information, its coding and its transmission? How does one quantify information? ஒருத்தவருடைய தகவலை எப்படி கோடிங் பண்ணி அதை டிரான்ஸ்மிட் பண்றாங்க அப்படின்றத நம்ம முதல்ல கத்துக்கணும். இப்ப இதுல வந்து என்னென்ன இருக்கு, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 3 விஷயங்கள் எடுத்துக்கோங்க. ஒன்னு வந்து கோட், நெக்ஸ்ட் வந்து அதோடைய சேனல், எது வழியா சேனல்னா எது வழியா போறது அப்படின்னு. நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து யூனிக் இன்ஸ்டன்ட், என்ன ஆகுது. சரி, இப்ப ஸ்போக்கன் லாங்குவேஜ், இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இதோடைய சேனல் என்ன, உங்களுக்கு வந்து சவுண்ட்ஸ் வியா ஏர். இது உங்களுக்கு தெரியும்ல, சேனல் வந்து இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்னா அதோடைய சேனல்ஸ் என்ன இருக்கும், சவுண்ட்ஸ் வியா ஏர். ரெண்டாவது ரிட்டன் லாங்குவேஜ், இப்ப நம்ம எழுதுறோம்னா எதுல எழுதுவோம், சிம்பிள்ஸ், இப்ப கையில வந்து காமிச்சு எழுதுவோம், பேப்பர்ல எழுதலாம், சரிங்களா, ஸ்கிரீன் போர்டில் எழுதலாம், அந்த மாதிரி இருக்கிற சைன்ஸ் ஆன் பேப்பர் ஆர் ஸ்கிரீன், இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். மூணாவது நம்பர்ஸ் அண்ட் மேத், இட்ஸ் சைன்ஸ் ஆன் பேப்பர், ஸ்கிரீன், எலக்ட்ரானிக் டிவைசஸ், சரிங்களா. இப்போ இதோட யூனிக் கான்ஸ்டன்ட் என்னவா இருக்கும்னா யூஸ்வலி டெசிமல் பாயிண்ட் ஆப்ரேஷன் சைன்ஸ். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய அந்த சிம்பிள்ஸ்ல உள்ள சைன்ஸ் தான் உங்களுக்கு பேசிக் யூனிக் சொல்யூஷன்ஸா இருக்கும். அதே போல டே டு டே கோர்ஸ்ல வந்து நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்றதுல முதல் நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ இன்ஃபர்மேஷன் தியரியில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது அதோடைய கோட் என்ன, எந்த சேனல் வழியா போகுது, அதோடைய ரிசல்ட்ஸ் என்ன, இது மூணையுமே நீங்க ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கணும். ரைட், நவ் இன்ஃபர்மேஷன் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் சம் கோட் அண்ட் மெசேஜஸ். சரி, முதல்ல கோட் அண்ட் மெசேஜஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். லெட்ஸ் திங்க் ரிட்டர்ன் நம்பர்ஸ். இப்போ கே டிஜிட் நம்பர்ஸ் அப்படின்னா எப்படி எழுதலாம், 10 பவர் கே பாசிபிள் மெசேஜஸ். இப்போ இதே இதுல இப்போ இங்கிலீஷ்ல எழுது, இப்போ நம்பர்ஸ்ல வந்து கே டிஜிட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றப்ப நம்ம வந்து 10 பவர் கே பாசிபிள் மெசேஜஸ் நம்ம சொல்றோம். இப்போ இதே இடத்துல ஹவ் அபவுட் த ரிட்டன் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல டோட்டல் நம்பர் ஆஃப் ஆல்பபெட்ஸ் எத்தனை இருக்கு, 26. இப்போ அதை எப்படி எழுதலாம், கே லெட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். இங்கிலீஷ் லாங்குவேஜஸ்ல போகும்போது உங்களுக்கு கே லெட்டர்ஸ் எடுத்துக்கணும். ஸோ 26 பவர் கே பாசிபிள் மெசேஜஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த டின்னு ஒரு மென்ஷன் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, இப்போ கே வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல கே வேர்ட்ஸ்ல டி பவர் கே பாசிபிள் மெசேஜஸ் வேர் டி இஸ் இங்கிலீஷ் டிக்ஷனரி சைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இதுல நம்ம இவ்வளவு தூரம் போக வேணாம். உங்களுக்கு ஜிசிடி பார்க்க தெரியும். கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் பார்ப்போமா? அப்போ ஒவ்வொரு வேலையும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 நம்பர் கொடுத்துட்டு அதோடைய கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? நம்ம என்ன எடுத்துக்குவோம்? இப்போ 4 8 இருக்கு. இதோட கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் என்ன எடுத்துப்பீங்க? 2ன்னு எடுத்துப்போமா? சரிங்களா? இப்ப அதைத்தான் இங்க சொல்ல வராங்க. இப்ப கே வேர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டி பவர் கே பாசிபிள் மெசேஜஸ்ல இந்த டின்றது எதை குறிக்கும்னா அந்த டிக்ஷனரி, அந்த இங்கிலீஷ் டிக்ஷனரியோட சைஸை குறிக்கும். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதோட லெங்க் வந்து காம்ப்ளெக்சிட்டி அது ப்ராப்ளம்ல பார்க்கும்போது தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் அதோட என்ட்ரோபி எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ட்ரோபி மீன்ஸ் the expected length bits of a binary message conveying x type information. the expected length நம்மளுடைய எவ்வளவு தூரத்துக்கு போக முடியும் அப்படின்றத ஒரு பைனரி மெசேஜ் நீங்க கோடிங் டிகோடிங்ல பார்த்திருப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைனரினா இப்போ 121 பைனரி டிஜிட்ஸ்ல வந்து 2 கன்வெர்ட் பண்றப்ப 11001 அந்த டைப்ல மாத்திருப்பீங்களா? அதே தான் இங்க பிட் ஆபரேஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ த எக்ஸ்பெக்டட் பிட் ஆபரேஷன்ஸ் ஆஃப் எ பைனரி மெசேஜ் கன்வேயிங் எக்ஸ் டைப் இன்ஃபர்மேஷன். அதுக்குள்ள போகணும்னா எப்படி பேசிக்கா இருக்கும்னா அதர் காமன் டிஸ்கிரிப்ஷன்ஸ்னா மொதல் காமன் என்ன இருக்கும்? அதோட கோட் இருக்கும். சரிங்களா? கோடோட சேர்ந்து அதோட காம்ப்ளெக்சிட்டி அன்சர்டைனிட்டி இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன். இப்போ ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்கலாம். அல்லது அதோடைய ரெக்வயர்டு இன்ஃபர்மேஷன். ஒரு கொஸ்டினை எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஃபைனலாக நம்மளுக்கு என்னென்ன வேல்யூஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கறது தான் ரெக்வயர்டு இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ். நெக்ஸ்ட் ஒன் இன்ஃபர்மேஷன் கண்டென்ட். இப்போ என்ட்ரோபி அப்படின்னு சொன்னாங்களா? போன ஸ்லைட்ல வந்து இன்ஃபர்மேஷன் என்ட்ரோபி. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்? இப்போ என்ட்ரோபியில் உள்ள பிட் ஆபரேஷன்ஸ்ல நம்ம என்னென்ன இருக்குன்றத பார்த்தோம். அதுக்கு முன்னாடி என்ட்ரோபி அப்படின்னா என்ன? சரிங்களா? என்ட்ரோபின்னா எதுல படிச்சிருப்பீங்கன்னா நீங்க தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்ற மிட் 19th செஞ்சுரியில மிட்ல கண்டுபிடிச்சாங்க. அது வந்து அமௌண்ட் ஆஃப் அன்யூசபிள் ஹீட் இன் சிஸ்டம். அன்யூசபிள் அதாவது தேவையில்ல, அதாவது அன்யூசபிள்னா இப்ப சில விஷயங்கள் நம்ம ஒர்க் பண்ணுவோம், அதுல தேவையில்லாத விஷயங்கள் நிறைய இருக்கும் பாத்தீங்களா? நம்ம பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி தோணும்ல, அந்த இதுதான். இப்ப ஸ்டாட்டிஸ்டிக்கல் பிசிக்ஸ்ல பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னா லாக் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் கரண்ட் சிஸ்டம் ஸ்டேட். ஸ்டாட்டிஸ்டிக்கல் பிசிக்ஸ்ல அது எப்படி இருக்கு? காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் கரண்ட் சிஸ்டம் ஸ்டேட் இருக்கு. இப்போ அமௌண்ட் ஆஃப் மெஸ் இன் த சிஸ்டம் there are two were proven to be equivalent. என்னென்ன ஈக்குவலன்ட் சொல்லியிருக்காங்க பாருங்க. in statistical entropy is proportional to information entropy. ப்ரொபோஷனல்னா அதுக்கு இது எதிர்மறை. இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னா அது வந்து இதுல போடணும், டினாமினேட்டர்ல போட்டு உங்களுக்கு அதோட ப்ரொபோஷனல் வேல்யூ பார்க்கணும். அதோட இன்ஃபர்மேஷன் என்ட்ரோபில இஃப் பி ஆஃப் எக்ஸ் இஸ் யூனிஃபார்ம். இதுல பி ஆஃப் எக்ஸ்ன்றது எது கொடுக்கும்னா எக்ஸ்ன்றது ரேண்டம் வேரியபிள், அதுக்குரிய ப்ராபபிலிட்டி போடும்போது அது என்னவா இருக்கணும்? யூனிஃபார்மா இருந்தால் அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் என்ட்ரோபி இஸ் ப்ரொபோஷனல் டு இன்ஃபர்மேஷன் என்ட்ரோபி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்ட்ரோபி நெவர் டிக்ரீசஸ். என்ட்ரோபியோட வேல்யூ என்னவா இருக்கும்? எப்பயுமே குறையாது அப்படின்றத பார்த்துப்போம். நெக்ஸ்ட் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வித் சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். நம்பர் 1 குல்பேக் லீப்லர் டைவர்ஜென்ஸ், அதாவது ரிலேட்டிவ் என்ட்ரோபின்னு சொல்லுவாங்க. இதை வந்து வார்த்தையில சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னா இன்வெர்ட்ஸ் த எக்ஸஸ் மெசேஜ் லென்த். நான் சொல்லல, இப்ப போன ஸ்லைட்ல என்ன பார்த்தோம்? த அமௌண்ட் ஆஃப் அன்யூசபிள் ஹீட் இன் த சிஸ்டம். இது வந்து பிசிக்ஸ் தெர்மோடைனமிக்ஸ். இப்ப நம்ம இதுல பார்க்கும்போது மேத்தமெட்டிக்ஸ்ல பார்க்கும்போது த எக்ஸஸ் மெசேஜ் லென்த் நீடட் டு யூஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ். த எக்ஸஸ் மெசேஜ் லென்த் முதல்ல கொடுத்துருக்கதோடைய பேசிக் டெஃபினிஷன்ஸ் என்னென்ன, இப்போ இன்ஃபர்மேஷன் தியரியில் உள்ள பேசிக்ஸ் என்னென்னு ஃபுல்லாக பார்த்தா தான் நம்மளால ப்ராப்ளத்திலே போக முடியும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ், இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்டிமைஸ்டு கோட் ஃபார் மெசேஜஸ் பேஸ்ட் ஆன் கியூ ஆஃப் எக்ஸ். கியூன்ற ரெண்டுமே ப்ராபபிலிட்டி வேல்யூ தான். இப்போ ரெண்டோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து வேற வேறையா இருக்கும். சரிங்களா? இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரிலேஷன் டு ஹெட்ஸ். சரிங்களா? இப்போ மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கும்னா இப்போ ரிலேஷன்ஷிப் டு டி கமா ஹெச். இதை ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கமா பின்னு வச்சுக்கோங்க. ரிலேஷன்ஷிப் டு ஏ கமா பி. இங்க டி கமா ஹெச்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஹிண்ட் என்னன்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. வாட் இஸ் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி? முதல்ல நம்ம கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும்.
இப்போ எக்ஸ் ஒய் அப்படின்னு ரெண்டு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே டிஹெச்னு கொடுத்துருக்காங்க, நம்ம எக்ஸ் ஒய்னு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ் ஒய்னு நம்மளுக்கு ரெண்டு ரிலேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதுல வந்து ஏதாவது ஒரு கிவன் கொடுத்துருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் கிவன், அதை வச்சு ஒய் ஃபைன் பண்ண சொல்லலாம், அல்லது ஒய் கிவன் அதை வச்சுட்டு எக்ஸ் ஃபைன் பண்ண சொல்லலாம். ஸோ நம்ம கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியில போடும்போது எப்படி வரும், எஃப் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய்ன்னு எடுப்போம். எக்ஸ் கிவன் ஒய் ஆர் எஃப் ஆஃப் ஒய் கிவன் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோ. இதுல எஃப் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய்னா எதை நோக்கி போகும்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியில உங்களுக்கு ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல போகும். அதோட ஃபார்முலா எப்படி இருக்கும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிவைடட் பை எஃப் ஆஃப் ஒய்னு கிடைக்கும். அது எதுக்கு, எஃப் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய்க்கு. அதே ஏரியால எஃப் ஆஃப் ஒய் கிவன் எக்ஸ், எக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்னா ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிவைடட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா, இதுதான் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ கண்டினியூஸ், இப்போ என்ட்ரோபியில கொண்டு போயிட்டு இப்போ நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொஞ்சம் உள்ள இன்க்ளூட் பண்ண போறோம். இப்போ என்ட்ரோபியில கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்ஸ்ல உள்ள இன்க்ளூட் பண்ணா நம்ம என்னென்ன சிம்பிள்ஸா நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லிட்டில் ஹெச், ஹெச்ன்றது நம்ம மேக்ஸிமம் எதில் எடுத்துருப்போம்னா டிஃபரன்ஸ்க்கு நம்ம சிம்பிள்ஸ் கொடுத்துருப்போம். டிஃபைன் இன் த நேச்சுரல் வே, ஹவெவர் இட் இஸ் நாட் த சேம் மெஷர். அங்க டிஃபரன்ஸ்ன்றது எப்படி இருக்கும், சேம் மெஷரா இருக்கும். பட் இங்க ஹவெவர் இட் இஸ் நாட் இன் த சேம் மெஷர், சேம் மெஷரா இல்லைன்னா, அதாவது அதோட டிஃபரன்ஸ் வந்து சேமா இல்லைன்னா h ஆஃப் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்ஸ் இஸ் ஆல்வேஸ் என்னவா இருக்கும், 0. எதை நோக்கி போகுதுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, 0-1 டிஸ்ட்ரிபியூஷனை நோக்கி போகும். அண்ட் h ஆஃப் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்ஸ் இஸ் இன்ஃபைனைட் by using measure theory. For many continuous distribution, h is log variance plus some constants. Variance க்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருப்போம், e of variance of x equal to e of x square minus e of x the whole square y அப்படின்றத பார்க்கும்போது இதுக்கும் நம்ம எதுக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இன்ஃபர்மேஷன் தியரிக்கும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்ன கனெக்ஷன், லைக்லிஹுட் ரேஷியோ. என்ன சொல்லணும், ஃபர்ஸ்ட் வந்து அதோடைய ரேஷியோஸ் வந்து ஓரளவு சமமா இருக்கும். ரெண்டாவது, லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ் கேன் பி ரீஃப்ரேஸ்ட் அஸ் எ லிமிட் ஆஃப் டி, லிமிட் ஆன் டி. லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் ஆல்ரெடி, பெர்னோலிஸ் லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ், நிச்சின்ஸ் லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ், செபிசி லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ், பாய்சான் லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ். இதுல உள்ள கான்செப்ட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம அதுக்கு ஒரு லிமிட் அப்ரிவேஷன் கொடுத்து நம்ம வேல்யூவை ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ நம்ம இது படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் கனெக்ஷன் என்னென்ன இருக்குன்றத கொஞ்சம் கேதர் பண்ணி வச்சுக்கணும். ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ் வித் சேம் வேரியன்ஸ், நார்மல் இஸ் த ஒன் வித் மேக்ஸிமம் ஹைட். வித் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு 1 by sigma root 2 pi e power minus 1 by 2 x minus mu by sigma the whole square. இது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கணும் எதுக்கு, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கொண்டு போறப்ப. நெக்ஸ்ட், h is an average. இப்போ சொன்னா உங்களுக்கு ஆவரேஜ் அந்த டிஃபரன்ஸ் பார்ப்போமா, ஒரு வேலைக்கு அடுத்த வேலைக்குள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு டேட்டா வைஸ் கொடுக்கும்போது பார்க்கும்போது ஹச்ன்றது நீங்க என்ன எடுத்துக்கணும், அதோடைய டிஃபரன்ஸா எடுத்துக்கணும். ரைட், இதோட இன்னொரு கனெக்ஷன் என்ன இருக்குன்னா மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி யூஸ்ஃபுல். எதுக்கு, எப்போ மொத்தம் ரெண்டு கேஸ் இருக்கு, ஒன்று வந்து டிஸ்கிரீட் கேஸ், இன்னொன்று கண்டினியூஸ் கேஸ். இப்போ மேலே பார்த்தது நம்ம கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் கண்டினியூஸ் கேஸ் பார்த்தோம். இப்போ டிஸ்கிரீட் கேஸ்ல மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன் இஸ் very useful. Also for continuous case, no distribution assumptions are there for continuous distribution, and it has a lot of implications for stochastic processes. Stochastic processes na overall உங்களுக்கு லாஸ்ட் டாபிக்ல பின்னாடி வரும், அது வந்து stochastic process நீங்க பார்க்கணும். இப்போ I just don't quite understand them. இப்போ இதை வந்து அப்படியே இப்போ நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ்ல உங்களுக்கு பார்த்தோமா, இப்போ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடையும் இன்ஃபர்மேஷன் தியரி இப்போ ரெண்டுமே மிங்கிள் பண்ணி பார்த்ததை அப்படியே மிஷின் லேர்னிங்ல கொண்டு வர போறோம். எப்படி கொண்டு வர போறோம், we haven't mentioned noise. இப்போ நம்ம இவ்வளவு நேரம் பார்த்ததுல ஒரு நாய்ஸ் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பார்க்கல. ஸோ இன் இன்ஃபர்மேஷன் தியரி நாய்ஸ் எக்ஸிஸ்ட் இன் த சேனல். சேனல் என்ன சொன்னேன், இப்போ நம்ம வாய்ஸ் நம்ம பேசுறோம்னா அதோடைய சேனல் வந்து எதை வச்சு பார்க்கணும், நம்ம அந்த ஏர் நம்ம டிராவலிங் அதை வச்சு பார்க்கணும். இப்போ சேனல் கெப்பாசிட்டி மேக்சிமம் இருக்கும், எதை வச்சிருக்கும், சொல்லக்கூடியவருடைய சோர்ஸ் அண்ட் ரிசீவர், யார் வந்து ரிசீவ் பண்றாங்களோ அவங்க இதுல இருக்கும். நெக்ஸ்ட்
நாய்ஸ் டைரக்ட்லி டிக்ரீசஸ் த கெப்பாசிட்டி. இப்போ ஏன்ட்டு உங்ககிட்ட என்னோட வாய்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்கலா அது என்ன ஆகும், வாய்ஸோட அந்த கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா, இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ செனான்ஸோட ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, திஸ் கேன் பி அச்சீவ் வித் ஆல்மோஸ்ட் ஜீரோ எரர். ஆல்மோஸ்ட், அட்லீஸ்ட் இல்ல, ஆல்மோஸ்ட் ஜீரோ எரர், நோன் அஸ் த சேனல் கோடிங் தியரம். இப்ப இந்த தியரத்துல இந்த ஷெனான்ஸ் பிக்கஸ்ட் ரிசல்ட்ல பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சேனல் கோடிங் தியரம் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் அவரோட சிசிடி இன்ஸ்பயர்ட் ப்ராக்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தியரியில பார்த்தோம்னா, ஸ்மார்ட்டர் எரர் கரெக்டிங், இதெல்லாம் அப்ளிகேஷன்ஸ். ஸ்மார்ட்டர் எரர் கரெக்டிங் கோர்ஸ் எல்லாம் நம்ம கரெக்ட் பண்றது. டெக்னிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் சேனல் கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட் அனாலஜில இருக்கு. இப்போ கேன் யூ ஃபைண்ட் அனாலஜி பிட்வீன் கோடிங் அண்ட் கிளாசிஃபிகேஷன் கிளஸ்டரிங் அப்படின்னு பார்க்கும்போது என்ன, இப்போ கோடிங்க்கும் மிஷின் லேர்னிங்குரிய உங்களுக்குரிய அந்த வேறுபாடு பார்க்கும்போது, இப்போ சோர்ஸ் என்ட்ரோபி, கோடிங்ல வந்து சோர்ஸ் என்ட்ரோபின்னு சொல்லுவோம், மிஷின் லேர்னிங் வந்து வேரியபிலிட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத பார்க்கணும். இப்போ சாய்ஸ் ஆஃப் சேனல் பார்த்தீங்கன்னா இங்க வந்து பேராமீட்டரைசேஷன் சொல்லுவோம். சாய்ஸ் ஆஃப் கோட்ன்றது இங்க மிஷின் லேர்னிங்ல கிளாசிஃபிகேஷன் ரூல்ஸ். நெக்ஸ்ட் சேனல் நாய்ஸ் வந்து நாய்ஸ் ரேண்டம் எரர்ஸ்னு சொல்லுவோம். சேனல் கெப்பாசிட்டி வந்து மேக்ஸிமம் அக்யூரசியா இருக்கும். சோர்ஸ் ரிசீவர் வந்து ஆக்சுவல் அக்யூரசியா இருக்கும். சரிங்களா, ஸோ இப்போ இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்தது வரைக்கும் ஜென்ரலா என்ன பார்த்தோம்னா, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தியரினா என்ன, அதை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல போடுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது இதுல ஒரு 2 or 3 ஒர்க்கடே எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா, பார்க்குறப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். சரிங்களா, இப்போ சம் ஒர்க்கடே எக்ஸாம்பிள்ஸ் ஆன் இன்ஃபர்மேஷன் தியரி, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. சரிங்களா, இப்போ நான் ஒரு 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட், லெட் எக்ஸ் அண்ட் ஒய் ரெப்ரசன்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ் வித் அசோசியேட்டட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் உடைய ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, பி ஆஃப் எக்ஸ் அண்ட் பி ஆஃப் ஒய் ரெஸ்பெக்டிவ்லி. தே ஆர் நாட் இண்டிபெண்டன்ட். கொஸ்டின் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, தே ஆர் நாட் இண்டிபெண்டன்ட். அப்போ இண்டிபெண்டன்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா கிடைக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் and f of i. அதாவது ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கும்போது மார்ஜினல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணும்போது வரக்கூடிய வேல்யூ ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷனோடைய அதுக்கு ஈக்குவலா இருக்கணும். ஸோ நாட் இண்டிபெண்டன்ட்னா ஈக்குவலா இருக்காது. ரைட்டுங்களா, தேர் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆர் பி ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய், இதுதான் கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன், அல்லது அண்ட் பி ஆஃப் ஒய் கிவன் எக்ஸ் அண்ட் தேர் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் த மார்ஜினல் என்ட்ரோபி ஆஃப் h of x. h of x ன்றது ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க, ஆஃப் வேரியபிள் கேபிட்டல் x, அண்ட் வாட் இஸ் த மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் x வித் இட்ஸ் செல்ஃப். நம்பர் 1, இப்போ கொடுத்துருக்க ரேண்டம் வேரியபிள் x அண்ட் y, அதோட ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டிஷனல், இதோடைய மார்ஜினல் என்ட்ரோபி என்னவா இருக்கும் and what is the mutual information என்ன அப்படின்றது கேட்டிருக்கான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரிங்களா, ஒவ்வொரு கொஸ்டின் பார்ப்போம், ஒரு கொஸ்டினுடைய ஆன்சர்ஸ் பின்னாடி பார்த்துக்கலாம். சரிங்களா, இப்போ இதோடைய ஆன்சர் h of x உடைய இப்போ கொடுத்துருக்கதுடைய மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் மார்ஜினல் என்ட்ரோபி என்னவா இருக்கும்னா மைனஸ் சமேஷன் ஆஃப் எக்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லாக் பி ஆஃப் எக்ஸ். அதாவது மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம என்ன பண்ணுவோம், e of x ஸ்கொயர்ல போயிட்டு நம்ம கண்டுபிடிக்கும் போது இன்டெகிரல் ஓவர் x இன்ட்டு f of x dx ஃபைண்ட் பண்ணுவோமா, அல்லது e of x ஸ்கொயர் பண்ணும்போது x ஸ்கொயர் f of x ஸ்கொயர் பண்ணுவோம். இங்க வந்து log p of x னு போடுறோம். எது போறோம்னா is both the marginal entropy of x. இதோடைய மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கும்னா அதுக்கு அதுவே இருக்கும். மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கும், மார்ஜினல் என்ட்ரோபி இருக்கு கிடைச்சிருக்கு பாத்தீங்களா, அதோட இன்ஃபர்மேஷன் சேமா இருக்கும். சரிங்களா, செகண்ட் கொஸ்டின், in terms of probability distribution, what are the conditional entropies of h of x given y and h of y given x? இப்போ கொடுத்திருக்க probability distributionல conditional entropies என்னவா இருக்கும், இதெல்லாம் பேசிக்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதோட conditional entropies என்ன இருக்கும்னா h of x given y equal to minus summation of y எப்போ p of x இருக்கும்போது,
சரிங்களா? இங்க பாருங்க, இங்க x p of x, இங்க y p of y summation of x conditional distribution log of p of அதோடைய condition x comma y which is equal to minus summation of x minus summation of y p of x comma y log base p of x given y. அதே சேம் விஷயத்துல உங்களுக்கு என்ன பண்ண போறீங்களா, h of y given xல நீங்க என்ன ஃபார்முலா எடுத்துக்க போறீங்கன்னா minus summation of x summation of y, இங்க x given y க்கு பதிலா நீங்க என்ன எடுத்துக்க போறீங்க, y given x. இதெல்லாம் தான் ப்ராப்ளம் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க. நம்பர் 3, what is the joint entropy, அதாவது h of x comma y இருக்கு பாத்தீங்களா, அதோட joint entropy and what would it be if the random variables x and y are independent. மேல கொடுத்திருந்தது x and y are not independent கொடுத்திருந்தா என்ன பண்ணிருக்கும்ன்றது. இப்போ x and y are independent கொடுத்துட்டாங்க, அப்ப என்ன பண்ணுவோம், x and y are independent கொடுத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா h of x comma y ன்றது joint distribution நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, அதே மாதிரி summation x summation y நெகட்டிவ் பார்ட் வெளியே வந்துடணும், p of x comma y log of p of x comma y joint distributionனால p of x comma y நம்ம போடுறோம். இதோட independent random variables எப்படி இருக்கும்னா h of x comma y equal to h of x plus h of y. இங்க பாத்தீங்கன்னா h of x plus h of y ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து நம்பர் 4, give an alternative expression for h of y minus h of y given x in terms of the joint entropy and both marginal entropies. அதாவது h of y minus h of y given x. y given x னா என்ன சொன்னேன், y given x னா h of x comma y divided by h of x க்கு வரும், h of x வரும். அப்ப h of x comma y divided by h of x left hand side நீங்க LCM எடுத்து கொண்டு போகும்போது h of x into h of y அப்படின்னு கிடைக்கும், minus h of x comma y divided by h of x அப்படின்றது கிடைக்கும். So h of y minus h of y given x equal to h of x plus h of y. சொல்லலாம், h of x plus h of y minus h of x comma y அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். Fifth question பாருங்க, what is the mutual information of I such that x and y, x and y ஓட mutual information இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க, I x such that y equal to h of x minus h of x given y. இது நம்ம ஆல்ரெடி நம்ம fourth conditionல நம்ம பார்த்திருக்கோம், இதேதான் சேம். பட் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி x, y ன்னு கொடுத்ததுனால நம்ம உள்ள சமேஷன்ல என்ன போட போறோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் x, y log of x given y divided by p of x அப்படின்றத நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஒன்னு இந்த கண்டிஷன்ல எடுத்துக்கலாம், அல்லது மேல உள்ளது p of x into p of y அப்படின்ற கண்டிஷன்லயும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் பேசிக் ப்ராப்ளம் செட்ஸ்ல, ஒரு ப்ராப்ளம் செட்ல என்னென்ன கேட்பாங்க என்னென்ன வரும் அப்படின்றத பார்க்கணும். இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுத்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். இப்ப பாருங்க, எக்ஸாம்பிள் நம்பர் 2, சரிங்களா? எக்ஸாம்பிள் நம்பர் 2ல என்ன கொடுத்திருக்காங்க, this is an exercise in manipulating conditional probabilities. First பாருங்க, calculate the probability that if somebody is tall, meaning taller than 6 feet, அதாவது 6 அடிக்கு மேல, that person must be male. Okay, right, the person must be male. Assume that the probability of being male, probability of male அவங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 0.5 ன்னு கொடுத்திருக்காங்க. So likewise for being female அதுவும் என்னவா இருக்கும் 0.5. எப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், p plus q equal to 1 where p is the possible event and q is the impossible events நம்ம எடுத்துக்கிட்டு அதை ரெண்டையும் ஆட் பண்றப்ப டோட்டல் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வரணும், 1ன்னு வரணும். சரிங்களா? Suppose that 20% of males are t, that is tall, t னா tall, அதுல மேல்ஸ்ல 20% டாலா இருந்தா அதோட கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, அதாவது tall given male, அதாவது t given m ன்னு கொடுத்திருக்காங்க, equal to 0.2 ன்னு கொடுத்திருக்காங்க. And that 6% of females are tall. இப்ப கொடுத்திருக்க ஃபீமேல்ஸ்ல 6% டாலா இருக்காங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், ப்ராபபிலிட்டி ஆஃப் டால் கிவன் ஃபீமேல், கொஞ்சம் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி கரெக்டா பார்க்கணும், ஈக்குவல் டு 0.06. ஸோ திஸ் எக்ஸசைஸ் ஆஸ்க் யூ டு கால்குலேட் பி ஆஃப், இப்போ என்ன கால்குலேட் பண்ண சொல்லுவான், ப்ராபபிலிட்டி ஆஃப் மேல் பாருங்கப்பா, மேல் கிவன் வந்து டாலர்ஸ், இப்போ மிச்சம் உள்ள மேல் வந்து டாலர்ஸ் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எவ்வளோ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் யூ நோ தட் somebody is male,
how much information do you gain by learning that he is also tall? Number 1, first question. How much do you gain by learning that a female is tall? முதல்ல எவ்வளவு கெயின் ஆவீங்க? ப்ராஃபிட் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஃபீமேல் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் என்ன, மேல் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி, மேல் வந்து டாலா இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் என்ன? ஃபைனலி how much information do you gain from learning that the tall person is female? இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் கம்பேர் பண்றப்ப, மேல் ஃபீமேல் நம்ம கம்பேர் பண்றப்ப நம்மளுக்கு ஃபீமேல்ல இருக்கிறவங்க டாலா இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் என்ன? கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இவ்வளவுதான் கேட்பாங்க, இந்த மாதிரி தான், சரிங்களா? The input source to a noisy communication channel is a random variable. Is a random variable. சரி, இப்போ இதோடைய முதல் நம்பர் 2 உடைய ப்ராப்ளத்துடைய ஆன்சர்ஸ் பார்த்துருவோம், சரிங்களா? இப்போ இதுக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா பேஸ் ரூலை தான் நம்ம எடுத்துக்கணும். பேஸ் ரூல் ஆல்ரெடி உங்க வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை கொஞ்சம் பாருங்க. ஏன்னா டால் அதோட மேல் வெர்ஷன்ஸ், நெக்ஸ்ட் ஃபீமேல் அதோடைய டால் வெர்ஷன்ஸை பார்க்க போறோம், சரிங்களா? பேஸ் ரூலை யூஸ் பண்ணி பார்க்க போறோம். பேஸ் ரூல்ல இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் டாலஸ்ட் பர்சன்ஸ் பி ஆஃப் டினா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா கிடைக்கும்னா பி ஆஃப் டால் கிவன் மேல் probability of male plus probability of tall given female probability of female. இது எல்லாமே உங்களுக்கு டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் பொதுவாக பார்க்க போகிறது வந்து probability of tall informations நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொடுத்துருக்க வேல்யூஸை பேஸ் தியரம் படி யூஸ் பண்ணி நீங்கள் முதல்ல என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து வச்சுக்கணும், சரிங்களா? அப்போ வந்திருக்க வேல்யூ 0.2 0.5 plus 0.06 into 0.5. ஏன்னா probability of male வந்து 0.5, probability of female வந்து 0.5, probability taller given male வந்து 0.2 and probability of tall given female வந்து 0.06. இப்போ இது ரெண்டையும் பார்க்கும்போது உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 0.13 கிடைக்கும். இதே இடத்துல now with base rule we can arrive at the answer that. இப்போ என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு நாங்கள் சொன்னோம், probability of male given tall இதுதான் கண்டுபிடிக்கும். அப்போ இப்போ பேஸ் திறம்படி என்ன வரும், probability of tall given m male, probability of male divided by probability of tall persons. அப்போ 0.2 into 0.5 divided by 0.13 equal to 0.77 நம்ம கண்டுபிடிக்க போறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? Thus the information gained from the learning that a male is tall since probability of t given m is 0.02 at 2.32 bits, and the information gained from the learning that a female is tall from the given information 0.06 is 4.06 bits. இப்போ இந்த பிட்ஸ் கண்டுபிடிக்கிறது, அதாவது ஒரு நிமிஷம், இப்போ இதுல வந்து நீங்க ஜென்ரலா கண்டுபிடிக்க வேண்டியது பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இந்த பிட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ 0.231 இதே இடத்துல ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபீமேல் கிவன் டால் அப்படின்றோம்னா சேம் அதே மாதிரி ஃபீமேல் கிவன் டால், ப்ராபபிலிட்டி ஆஃப் டால் கிவன் ஃபீமேல், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபீமேல் டிவைட் பை டிபி, ப்ராபபிலிட்டி ஆஃப் டீன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபீமேல் கிவன் டால் வந்து 0.231 கிடைச்சிடும், சரிங்களா? இப்போ இதுல பிட்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். சரி, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா முதல் இங்க செகண்ட் பார்த்துக்கோங்க. செகண்ட்ல ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, x ஈக்குவல் டு ஏபிசிடி, y ஈக்குவல் டு ஏபிசிடி, கொடுத்துருக்க வேல்யூஸ் 1/8 1/6 சம்திங் கொடுத்துருக்காங்க. ரைட் டவுன் த மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் x அண்ட் கம்ப்யூட் த மார்ஜினல் என்ட்ரோபி h of x இன் பிட்ஸ். பிட்ஸா கன்வெர்ட் பண்றது எப்படி அப்படின்றத சொல்ல போறேன், கொஞ்சம் கவனமா பாருங்க. இப்போ மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ், எக்ஸ்ல ஏபிசிடி என்ன வேல்யூ வந்திருக்கு, இவங்க 1/4 1/4 1/4 1/4. இதனுடைய மார்ஜினல் என்ட்ரோபி என்னன்னா அதோட ஹாஃப் ரேஞ்சா எடுத்துக்கணும். ஸோ 1/2 + 1/2 + 1/2 + 1/2 ஈக்குவல் டு ஆட் பண்ணீங்கன்னா 2 பிட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா இப்போ நீங்க வந்து கொடுத்துருக்கிறதுல எக்ஸுக்கு மட்டும் நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபைன் பண்ணி அதோடைய வேல்யூஸை தான் இங்க போட்டிருக்காங்க. மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபைன் பண்ணி இப்போ எக்ஸ் இருக்கா, இப்போ உங்களுக்கு டேப்லெட் காலம் கொடுத்தா மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபைன் பண்ண சொல்லி கொடுத்தேன்னா f of x ஈக்குவல் டு நீங்க என்ன பண்ணுவீங்க, இன்டகரல் ஓவர் f of y into dy. அதாவது உள்ள வந்து y பொறுத்து நீங்க இன்டகிரேட் பண்ணீங்கன்னா இதுல அதே இதுல இது வந்து என்ன கேஸ், டிஸ்கிரீட் கேஸ்னால சமேஷன் போட்டு மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷனை வச்சு அதுக்குரிய என்ன கண்டுபிடிக்கணும், மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் y
மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ், இது ரெண்டையும் கண்டுபிடிச்சு வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த மார்ஜினல் என்ட்ரோபிக்குள்ள வர முடியும். ஓகே ஓகே. இது பிட்ஸ் என்னென்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நான் போடுறேன். இப்போதைக்கு இந்த 2 எக்ஸாம்பிள்ஸும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ வெரி மச்.